நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷர் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். 12வது வசனம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இங்கே 3 காரியங்களை ஆண்டவரிடத்துல மனோவா கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு கொடுக்க போகிற பிள்ளைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு குழந்தை நீர் தரப்போகிறீர், எனக்கு ஒரு வாரிசை தரப்போகிறீர். இந்த பிள்ளைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்ததாக அவர் கேட்கிறார், பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். 3 காரியங்களை மனோவா ஆண்டவரிடத்துல கேட்கிறார். பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்கிற இந்த 3 கேள்வி கேட்கப்படுகிறது. அதே போல இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த கேள்வியை ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல் கேள்வி இதுதான். ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தது, எங்க பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும்? அடுத்தது, எங்க பிள்ளைகளை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும்? ஏன் இந்த 3 காரியங்களை ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார் என்றால், நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெற்றோர்களாகிய நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெற்றோர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதே போல பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையும் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் சரியா இருக்கணும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியா இருக்கணும். அப்போதான் நம்ம குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இந்த பூமியில வாழ முடியும். நம்ம வாழ்க்கை சரியா இருக்கணும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியா இருக்கணும். அப்போதான் இந்த பூமியில சாட்சியுள்ள ஒரு குடும்பங்களாக வாழ முடியும். அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது, பிள்ளைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்துல நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், அங்க நிறைய காரியங்கள் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுல ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீதிமான் தன் உத்தமத்தில நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்தில நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். ஏன் மனோவா இந்த கேள்வியை ஆண்டவரிடத்துல கேட்டார் என்றால், அவனுக்கு பிற்பாடு அவனுடைய சந்ததியில வருகிற அந்த பிள்ளை பாக்கியவானாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய்
இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனோவா கேட்கிற, ஆண்டவரே அந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கும் அதே கேள்வியை தான் நம்ம கேட்கணும். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்னவென்றால், நீங்கள் உத்தமத்தில நடக்க வேண்டும். நீங்கள் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில உத்தமத்தில நடப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இன்றைக்கு நாம் உத்தமத்தில நடக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நாம இந்த பூமியில வாழ்கிற நாட்களில உத்தமத்தில வாழ வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் 3வது 4வது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால பிள்ளைகளுக்காக நம்முடைய வாழ்க்கை முதலாவது உத்தமமாய் இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் சங்கீதம் 112 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கேயும் ஆண்டவர் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 112 முதல் 2 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யாருடைய பிள்ளைகள் பூமியில பலத்திருப்பார்கள் என்றால், யாருடைய பிள்ளைகள் பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து நடக்கருடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து நாம் நடந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில பலத்திற்கும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள அந்த பிள்ளைகள் நடப்பார்கள். நாம சரியா இந்த பூமியில வாழல அப்படின்னா, நாம உத்தமத்துல இந்த உலகத்துல வாழல அப்படின்னா, நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் எழுதி வைத்துவிட்டு சொல்லுகிறார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். எப்போ நம்ம பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த பூமியில வாழ்வார்கள் என்றால், பெற்றோர்களாகிய நாம் உத்தமத்துல நடக்கிற பொழுதுதான் நம்ம பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போல நம்முடைய பந்தியை சுற்றிலும் அவர்கள் வீற்றிருப்பார்கள். நாம உத்தமத்துல நடக்கல அப்படின்னா நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. இன்னைக்கு எல்லாருமே என் பிள்ளை நல்லா இந்த பூமியில வாழணும், நல்ல ஆசீர்வாதமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பிள்ளைங்க நல்லா இந்த பூமியில வாழணும் அப்படின்னா நீங்க முதல்ல உத்தமத்துல நடக்கணும், நீங்க உண்மையா வாழணும், நீங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். உங்க வாழ்க்கைய ஆண்டவர் பார்த்துதான் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதனால நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அவசியம். நமக்காக வாழ்றோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளுக்காக இந்த பூமியில உத்தமத்துல நம்ம வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதனால முதல்ல பெற்றோர்கள் நம்மள தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கணும். மனோவா கேட்கிறார், ஆண்டவரே அந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இடத்துல கேட்டார்கள். அதே போல ஆண்டவரும் ஒரு காரியத்தை சொல்றார். மதுபானம் குடிக்க கூடாது, திராட்சரசம் அருந்த கூடாது, அந்த பிள்ளைக்கு முன்பாக சாட்சியா இருக்க வேண்டும் என்று அந்த மனோவா தம்பதிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போலதான் இன்னைக்கு பெற்றோர்களாகிய நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை எழுதி தந்திருக்கிறார். பிள்ளைகளுக்காக பெற்றோர்களாகிய நாம் வீட்டுக்குள்ள சாட்சியாய் வாழ வேண்டும். நம்ம எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா
அந்த பிள்ளைகள் நாளடைவில சண்டை போடுகிறவர்களாகத்தான் வருவார்கள். நாம எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா, மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா, மற்றவர்களை சபித்து கொண்டே இருப்போம் என்றால் அந்த பிள்ளைகளும் நாளைக்கு அப்படியே தான் வருவாங்க. ஏன்னா பிள்ளைகள் பிறந்து வளர்றதுல இருந்து யாரை பாக்குறாங்க அப்படின்னா, பெற்றோர்களாகிய நம்மளதான் பாக்குறாங்க. நம்ம கூட தான் பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாம சரியா இருந்தோம் என்றால் நம்ம பிள்ளைங்க சரியா இருப்பாங்க. நாம எந்நேரமும் டிவில சீரியலையும் நாடகத்தையும் சினிமாவையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம்னா நம்ம பிள்ளைகளும் அதைத்தான் தொடரும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பார்க்க கூடாது, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? நாம மனம் திரும்பி உண்மையா வாழணும், உத்தமமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமா? நாம பொய் சொல்லாம இருந்தா நம்ம பிள்ளைங்க பொய் சொல்லாம இருக்கும். நாம பொய்யே பேசுவோம், நாம சண்டை போடுவோம், நம்ம கெட்ட வாரத்துல பேசுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா நம்ம பிள்ளைங்க மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அது எப்படி சாத்தியமாகும்? ஆகவே ஆகாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். ஆகையினாலே நாம முதல்ல வேத வசனத்தின்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எல்லாரிடத்துல குறைவு உண்டு, எல்லாரிடத்துல குற்றங்கள் உண்டு. ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உணரணும். உணர்ந்து நாம ஆண்டவருக்கு நேராக திரும்பணும், வசனத்திற்கு நேராக திரும்பணும். வசனத்தின்படி நாம வாழல அப்படின்னா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தாறுமாறா அலைகிறதற்கு காரணம் யாருன்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் ஒழுங்கா வேதத்தை வாசிப்பதில்லை, பெற்றோர்கள் ஒழுங்கா ஜபம் பண்றதில்லை, பெற்றோர்கள் ஒழுங்கா ஆலயத்திற்கு போகிறது இல்லை, ஜபத்துல கலந்து கொள்கிறது இல்லை. பிறகு சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளை இன்னைக்கு தாறுமாறா வாழ்ந்து சர்ச்சைக்கு வர்றதில்லை. நாம சின்னதுல இருந்து சர்ச்சைக்கு கூட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைகள் சரியாய் வளர்ந்திருக்கும். நாம அந்த பிள்ளைக்காக எந்த பிரயாசமும் படாம நல்லா வளர்ந்த பிறகு நம்ம அதை வளைக்க பார்த்தா அது வளையாது, ஒடிந்து விடும். அதனால ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உத்தமத்திலே நடக்க வேண்டும். உங்க வாழ்க்கையை பார்த்துதான் ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால் அது நல்லா நமக்கு புரியும். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை ரொம்ப முக்கியப்படுத்துறார், நம்ம வாழ்க்கையை ஏன் முக்கியப்படுத்துகிறார், நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடிதான் நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதற்கு ஏன் முக்கியப்படுத்துகிறார் என்றால் ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுது நமக்கு புரியும். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எங்க கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துறார் பாருங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா வாழணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளை பெரிய ஆளாகணுமா முதல்ல நீ வேதத்தை எடுத்து தினமும் படி, வேத வசனத்தை தினந்தோறும் வாசியுங்கள். நீங்க வேத வசனத்தை தினந்தோறும் வாசிப்பீர்கள் என்றால், வேதத்துல நீங்க வேதத்தை கையில எடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்க பிள்ளைகளை அவர் கையில எடுப்பார். நீங்க வேதத்தை மறந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், உங்க பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்றார். ஆண்டவர் மறந்துட்டா அடுத்தது என்ன நடக்கும்? பிள்ளைங்க மேல சாத்தான் வந்துடுவான். சாத்தான் சினிமா தியேட்டருக்கு கூட்டு போயிடுவான், ஒயின் ஷாப்புக்கு கூட்டு போயிடுவான், கெட்ட நண்பர்களோடு கூட கூட்டு போயிடுவான், பைக்ல வேகமா போய் கடைசியில செத்தே போயிடுவான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அதுதான் நடக்குது. பிள்ளைகள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் பெற்றோர்கள் வேதத்தை மறந்தார்கள். பெற்றோர்கள் வேதத்தை மறந்ததன் நிமித்தம் ஆண்டவர் பிள்ளைகளை மறந்து விட்டார்.
இன்னைக்கு மனோவாவை போல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளைக்காக நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், நீ முதல்ல உத்தமத்துல நட, அப்போ பிள்ளை பாக்கியமா இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் இந்த பூமியில பலத்து வாழும். அடுத்தது அந்த பிள்ளைக்காக வேதத்தை தினந்தோறும் வாசிக்கன்னு ஆண்டவர் சொல்றார். உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என் பிள்ளை இந்த பூமியில பலத்திருக்கணும், நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாய் மகளாய் இந்த பூமியில வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தினந்தோறும் வேதத்தை நீங்க காலையில எழுந்த உடனே உங்க கையில எடுங்க. எடுத்தாலே ஆண்டவர் அடுத்தது என்ன பண்ணுவார்? உங்க பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய கையில எடுத்துருவார். நீங்க வேதத்தை மறந்துட்டு அவசர அவசரமா வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? மறந்துடுவார். நான் வேத வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க வேதத்தை மறந்தா உங்க பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துடுவார். வேத வசனத்தின்படிதான் ஆண்டவர் எல்லா காரியத்தையுமே செய்வார். நான் லட்ச லட்சமா காணிக்க கொடுக்கிறேன், அதனால என் பிள்ளைங்களை நினைக்கணும் அப்படின்னா நினைக்க மாட்டார். அவருக்கு காணிக்க முக்கியம் இல்ல, நீங்க வேதத்தை வாசிக்க வேண்டும். உங்களுடைய ஆத்துமா முக்கியம். ஏன் வேத வசனத்தை ஆண்டவர் நம்மளை வாசிக்க சொல்லி சொல்றாரு அப்படின்னா, அந்த வேத வசனம் தான் நம்முடைய ஆத்துமாவிற்கு ஆதாரமா இருக்கிறது. இந்த உள்ளான மனுஷனுக்கு எது ஆதாரம் அப்படின்னா இந்த சத்திய வசனங்கள் தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தினந்தோறும் வேதத்தை வாசி. அப்படியாக நம்ம வேதத்தை வாசிக்க மாட்டோமா அப்படின்னா பிள்ளையை கொண்டு வந்து அங்க நிறுத்துறார். நாம வேதத்தை வாசித்து நம்ம உள்ளான மனிதன்ல பலப்பட்டு நாம பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு நிறைய பேரு வேதத்தை மறந்துடுறாங்க. வேதத்தை வாசிக்க வைப்பதற்காகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க பிள்ளைகளை நான் நினைப்பேன். நீங்க வேதத்தை கையில் எடுத்தீங்கன்னா நான் உங்க பிள்ளைகளை நினைப்பேன், உங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன். நீங்க வேதத்தை மறந்தா நான் உங்க பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய பேருடைய பிள்ளைகள் மறக்கப்பட்டு இருக்கிறார்கள். காரணம், நீங்க வேதத்தை எடுத்து வாசிப்பதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்திற்கு எடுத்துட்டு வரீங்க, அதோட சரி. மறுபடியும் நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்க, மறுபடியும் அடுத்த வாரம் தூசி தட்டி தான் எடுக்கிறீங்க. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி பண்றாங்க. அதனால்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவில்லை. இன்றைக்கு உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க வேதத்தை வாசிக்கணும். உங்க வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகள் கூட எல்லாமே நேரம் உங்க பிள்ளைகளிடத்துல தான் போய் நிற்கும். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில காரியங்களை நான் அப்படியே நான் சொல்லிட்டு கடந்து போகணும்னு விரும்புறேன். பாருங்க, மோசே அப்படிங்கிற ஊழியக்காரருக்கு விரோதமாக ஒரு 250 பேர் எழும்புறாங்க. என்னாகும் புஸ்தகத்துல அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே வாசித்தா நேரமாகும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படியே நான் சொல்லிட்டு கடந்து போகணும்னு விரும்புறேன். என்னாகுமோ 16ஆம் அதிகாரத்துல மோசைக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் 250 பேர் எழும்பி அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லாருமே சபையார் பரிசுத்தவான்கள் தான். 3வது வசனத்துல மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். 250 பேர் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசுகிறார்கள். நீங்க ஏன் மிஞ்சி போறீங்க? நீங்க ஏன் முன்னாடி போய் நிக்கிறீங்க? முன்னாடி போய் நிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் மோசையை அழைத்திருக்கிறார், ஆரோனை அழைத்திருக்கிறார். அவங்கதான் அந்த வேலையை செய்வாங்க. ஆனா இது சபையாருக்கு பிடிக்கல. உடனே போய் வாக்குவாதம் பண்றாங்க. யாரு வாக்குவாதம் பண்ணது? பெரியவங்க வாக்குவாதம் பண்ணாங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் கோபம் வந்த உடனே என்ன பண்ணாருன்னா, பூமி அப்படியே 2ஆ பிளந்தாரு. அப்படியே அந்த 250 பேரு உள்ள போயிட்டாங்க. 250 பேரோடு போகல, 250 பேருடைய மனைவி அவங்க ஏதாவது தவறு பண்ணாங்களா? 250 பேருடைய பிள்ளைகள். நீங்க 27வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, அப்படியே அவர்கள் கோராகு
தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண்ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். 31வது வசனம். அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அந்த பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா? இல்ல. பேசினதெல்லாம் பெரியவங்க. ஆனா தண்டனை யாருக்கு வந்ததுன்னா அந்த பிள்ளைகளுக்கும் சேர்ந்தே வந்தது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க உத்தமத்துல நடங்க. நீங்க உத்தமத்துல நடப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை நல்லா வாழணும். இப்போ சொல் பேச்சே வந்து கேட்கறது இல்ல பிரதர், ஃப்ரெண்ட்ஸு கூட போறான், அப்படி போறான் இப்படி போறான், ஜெபம் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கேட்கிற வார்த்தை, தினந்தோறும் நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா? அப்பப்போ வாசிப்பேன், நேரம் கிடைக்கும் போது வாசிப்பேன். நான் சொல்றது, நேரம் கிடைக்கிற பொழுதுதான் உங்க பிள்ளைய ஆண்டவர் பாதுகாப்பார். நீங்க வேதத்தை வாசித்தீங்க அப்படின்னா உங்க பிள்ளைய ஆண்டவர் பாதுகாப்புன்னு சொல்றார். நீங்க வேதத்தை மறப்பீர்கள் என்றால் நான் உங்க பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்றார். நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா? வாசிக்கலையா? இனி போய் வேதத்தை வாசிங்க. தினந்தோறும் காலையில எழுந்த உடனே நீங்க வேதத்தை நீங்க வாசிங்க. ஆண்டவர் உங்க பிள்ளைகளை மறக்க மாட்டார். நீங்க தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்படும். உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக திரும்புவாங்க. ஆண்டவர் திருப்புவார். நாம சொல்லவே அவசியம் இல்ல. சர்ச்சைக்கு வா மகனே, சர்ச்சைக்கு வா மகளே, பைபிள் படிய ஜெபம் பண்ணனே சொல்லவே அவசியம் இல்ல. நாம வேதத்தை வாசித்தா அடுத்தது ஆண்டவர் என்ன செய்யணும்னா நம்ம பிள்ளைகள் பக்கமாய் அவர் திரும்பித்தான் ஆக வேண்டும். இந்த வசனத்தின்படிதான் அவர் நடப்பார். நம்ம பிள்ளை அதுக்கு பிறகு சரியில்லைன்னா நாம கேட்கிற, ஆண்டவரே உங்க வேத வசனத்தின்படி நான் வேதத்தை மறக்காம எடுத்து வாசிக்கிறேன், நீங்க எப்படிப்பா என் பிள்ளைய மறந்துட்டீங்கன்னு கேட்கலாம். ஆனா கேட்கிற அளவுக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை விட மாட்டார், நம்ம பிள்ளைகளை விட மாட்டார். அவர் சத்தியத்துல நிற்பார். நீ வேதத்தை எடுத்து படிக்கிறியா, தினந்தோறும் படிக்கிறியா, மறக்காம இரவும் பகலும் தியானமா பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, நான் உள்ள பிள்ளைய பாதுகாப்பனே ஆண்டவர் சொல்லுவார். நாம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையான வாழ்க்கை வாழ வேண்டும். தப்பு பண்ணது 250 பேர், ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள், மனைவி, குடும்பமே பாதிக்கப்பட்டது. அதனால குடும்ப தலைவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்ப தலைவர்களுடைய வாழ்க்கை பின் சந்ததியை பாதித்து விடும் என்பதை மறந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நாம இஷ்டப்படி வாழ்ந்தோம் என்றால் அதெல்லாம எங்க போய் நிற்கும்? நம்ம பிள்ளைகளிடத்துலதான் போய் நிற்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. யோசுவா புஸ்தகத்திலேயும் இங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகான் என்கிற ஒரு மனிதன் ஒரு தப்பு பண்ணான். ஆனா அந்த ஒரு தப்புக்கு பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் யோசுவா 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். நடந்தது என்னவென்றால் எல்லாரையும் கல்லறிந்து கொலை செய்கிறார்கள். தவறு செய்தது ஒரே ஒரு ஆகான். அவன் அந்த பொருட்கள் மேல இச்சித்து என்ன பண்ணான்னா வெள்ளி, இந்த சால்வை, பொன்பாலத்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து விட்டான். கர்த்தர் எதையுமே எடுக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனா இவன் மீறி எடுத்ததினால பாதிக்கப்பட்டது யாரென்றால் அவனுக்குரிய எல்லாமே பாதிக்கப்பட்டது. மனைவி பாதிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க, ஆடு மாடு எல்லாமே பாதிக்கப்பட்டது. தவறு செய்தது ஒரு மனிதன். ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார், அவனுக்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகள்
பாக்கியவான்களாயிருப்பார்கள். நாம கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். நாம தவறு செய்வோம் என்றால் அந்த தவறு நம்மோடு கூட நிற்பதில்லை. அது நம்ம சந்ததி, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் 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 இந்த 3வது 4வது தலைமுறை வரைக்கும் போய் நிற்கும் என்பதை மறந்துடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். அதனால இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நாம் உத்தமமாய் வாழணும். நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற காரியம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஆகையினால பிள்ளைகளை சரியான முறையில நம்ம வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளை நம்ம சரியான முறையில வளர்க்கலன்னா சில நேரங்கள்ல அந்த பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோர்களுக்கும் கேடு வந்துடும். அதுக்கு நல்ல உதாரணம் யாரு அப்படின்னா ஏலி. அவர் ஊழியக்காரரு, ஆனா பிள்ளைகளை சரியா வளர்க்கல. ஒரு சில வசனங்களை மாத்திரம் அப்படின்னா சொல்லிட்டு கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. 40 வருஷம் தீர்க்கதரிசி. ஆனா வசனம் சொல்கிறது ஏலியின் பிள்ளைகள் யாரா இருந்தாங்களாம்? பேலியாளின் பிள்ளைகளா இருந்தாங்க, பிசாசுக்குரிய பிள்ளைகளா இருந்தார்களாம். காரணம், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆனா கடைசியில என்ன நடந்தது அப்படின்னா, ஒரே நாளில ஏலியும் மரிக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய ஓப்னியும் பினேகாசும் ஒரே நாளில மரித்து போகிறார்கள். தேவனுடைய கோபம் ஏலியின் மீது திரும்புகிறது. ஏலி தப்பு பண்ணல, ஆனா ஏலியும் பாதிக்கப்படுகிறார். காரணம் என்னன்னா அப்படின்னா, பிள்ளைகளை சரியாய் நடத்தல. முதிர் வயதுல விடாமல் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றால் சின்ன பிள்ளைகளே என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கணும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நாம நடத்தணும். பிரம்பை கையாடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிள்ளைகளுடைய நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்புதான் அகற்றும். நிறைய பேர் பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கறதுக்கு யோசிக்கிறோம். ஆனா அடிச்சு வளர்க்க சொல்லிதான் பைபிள் சொல்லுது. பிரம்பை எடுத்து கையில எடுத்த உடனே பிள்ளைகள் பயப்படணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள பிள்ளைகளை நடத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம். ஆகையினால பிள்ளைகளை சத்தியத்துல வளர்க்க வேண்டும். பிபிஎஸ் கிளாஸுக்கு அனுப்பணும், சண்டே கிளாஸுக்கு அனுப்பணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வசனத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த வசனம் வாலிப பிராயத்திற்குள்ள வருகிற பொழுது உள்ளுக்குள்ள இருந்து அந்த பிள்ளைகளை சரிபடுத்தி கொண்டே இருக்கும். தவறான வழிக்கு போகிற பொழுது உள்ளுக்குள்ள இருந்து அந்த வசனம் பேசும், நீ நடக்க வேண்டிய வழி இதுவல்ல இதுவே என்று காண்பிக்கும். அதனால எல்லாமே பெற்றோர்கிட்ட தான் இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா வளர்த்தா பிள்ளைகளும் நல்லா வாழும், நாமும் இந்த பூமியில நல்ல ஆசீர்வாதமாய் வாழலாம். நாம சாட்சியுள்ள வாழ்ந்தா நம்ம பிள்ளைகள் நல்லா வாழும். நாம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழலன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாபமான வாழ்க்கையாய் மாறிடும். இந்த ஏலியை குறித்து இன்னொரு வசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறது அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கும் என்றென்றும் நீங்காத நியாயம் தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏலியுடைய தவறு இருக்குது. பிள்ளைங்க தப்பு பண்றாங்க நல்லாவே தெரியும், ஆனாலும் அந்த பிள்ளைகளை அடக்கல. அந்த அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் அவனுடைய குடும்பத்திற்கு நீங்காத ஒரு நியாய தீர்ப்பை செய்கிறார். ஆனா மனம் திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். சாமுவேல் குட்டி குழந்தையா இருக்கிற பொழுது ஆண்டவர் பேசுறார். இந்த மாதிரி உன் பிள்ளைங்க சரியில்லை, அதனால ஒரு நியாய தீர்ப்பு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது தேவன் அவருக்கு விருப்பமானபடி செய்யட்டும்னு தான் சொல்றாரே தவிர, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளைய நான் சரியா வளர்க்கல, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பிள்ளை மேல அந்த சாபம் வந்துடாம என் பிள்ளைக்காக நான் திறப்புல நிற்கிறேன்னு அவர் ஜெபம் பண்ணல. தேவன் என்ன பண்ணார்? வேற வழியே கிடையாது.
அவர் தம்முடைய நீதியின்படி நடந்தே ஆக வேண்டும். எப்போ ஆண்டவர் சொன்னதிலிருந்து கொஞ்சம் விலகுவார் அப்படின்னா நாம மனம் திரும்புகிற பொழுது கொஞ்சம் இறங்கிடுவார். நினிவே பட்டணத்தை 40 நாள் அழிப்பேன்னு சொன்னார். ஆனா எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பின உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே மன்னிச்சு விட்டுட்டார். ஆனா சோதம் கோமர் பட்டணத்திற்கு சொல்லப்பட்டது அழிவு வருவனே, ஆனா மனம் திரும்பல, அழிச்சு போட்டுட்டார். இதுதான் ஆண்டவருடைய நீதி. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை சரியா வளர்க்காம போயிருக்கிறோம். பிள்ளைகளுக்காக நாம உத்தமத்துல வாழாம இருக்கிறோம், வேதத்தை வாசிக்காம இருக்கிறோம். இன்னைக்கு மனம் திரும்பணும். நம்ம வேதத்தை அனுதினமும் வாசிக்காதத நிமித்தம் தேவன் நம்ம பிள்ளைகளை மறந்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படலை. அதனால இன்னைக்கு பெற்றோர்களாக நாம் ஒரு தீர்மானம் பண்ணணும். காலையில எழுந்த உடனே நான் வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும், தேவன் உங்க பிள்ளைகளை அழகா நடத்துவார். ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து, படிப்பில்லாத பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்து நேர்த்தியாய் நடத்துவார். உங்க பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க உத்தமத்துல நடந்துதான் ஆக வேண்டும். பரவாயில்ல, என் பிள்ளை எப்படியும் எக்கேடு கட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்க வேதத்தை வாசிக்காண்டாம், உங்க பிள்ளைங்க எக்கேடு கட்டு போயிடுவாங்க. ஆனா என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வேதத்தை கையில எடுங்க. தினந்தோறும் கையில எடுத்து ஒழுங்கும் கிரமமா நீங்க வாசிங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதனால மனோவா கேட்டது போல ஆண்டவரே என் பிள்ளைக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு அனுதினமும் கேளுங்க. என் பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நான் இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. என் பிள்ளை எப்படி நடத்தணும், என் பிள்ளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் அருமையாய் ஆலோசனை கொடுத்து நேர்த்தியாய் நடத்துவார். நம் வசனத்தின்படி வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே நாமும் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? தேவன் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோடு கூட பேசியிருக்கிறார், உங்களோடு பேசியிருக்கிறார், என்னோடு பேசியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய விருப்பமும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் விரும்புறோம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நாம தான் ஆயத்தமா இல்லை. தேவன் சரியாய் கிரியை செய்கிறவர், ஆனா நாம சரியாய் செய்யறதில்லை, வேத வசனத்தின்படி நடப்பதில்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் வேதத்தை கையில எடுக்கணும், தினந்தோறும் எடுக்கணும். எத்தனை பேர் தினந்தோறும் நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க பைபிள் எடுக்கிறீங்களா அப்படின்னு காலையிலே பார்ப்பார். நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே தேவதூதனுக்கு சொல்லுவார், என் மகன் என் மகா இன்னாருடைய அப்பா இன்னாருடைய அம்மா வேதத்தை கையில எடுத்துட்டாங்க, அதனால நீ போய் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு உடனே கட்டளை வரும். உடனே விசேஷித்த தேவதூதர்கள் வந்து பாதுகாப்பாங்க. எந்த தவறான இடத்துக்கு போகாம, தவறாத சிநேகத்துக்கு போகாம அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை எல்லாம் அந்த தேவதூதர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்க வேதத்தை மறந்துட்டு அவசர அவசரமா வேலைக்கு ஓடிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லிடுவார், இன்னாருடைய அப்பா இன்னாருடைய அம்மா வேதத்தை படிக்கல, அதனால நீங்க திரும்பி வந்துருங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறா போயிடும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் சத்தியம், இதைதான் வேதம் சொல்லுகிறது. இதற்கு மீறி எதையுமே ஆண்டவர் செய்ய மாட்டார். இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் இந்த பூமியில வளர்த்திருப்பார்கள். ஆகையினால தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க, உங்க வார்த்தை ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்க உத்தமத்துல நடப்போம்ப்பா. எங்க வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக மாறுவதற்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களிலே குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் உண்டு, தயவாய் மன்னியும். நாங்க மனம் திரும்புறோம்ப்பா. இதுக்கு முன்னாடி வேதத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கல, இன்று முதல் வேதத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பா, எங்க பிள்ளைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பா. எங்க பிள்ளைங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் நாங்க தான் ஆண்டவரே, அதை ஒத்துக்கொள்ளுகிறோம். நாங்க உத்தமத்துல நடக்கல, நாங்க எங்க பிள்ளைகளுக்காக வேதத்தை சரியா வாசிக்கலப்பா.
எங்களை மன்னிச்சிருங்க. பரலோகத்துக்கு அப்படி இந்த நாள்ல சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி அன்றொரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சத்தியம் விடுதலையாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறணும்பா. ஏலியை போல அன்றுவரை எங்க பிள்ளைகளுக்கு நாங்க வசனத்தை சொல்லிக் கொடுக்காம வளர்த்துடக்கூடாதுப்பா. நாங்க சொல்லி கொடுத்து வளர்ப்போம். எங்க பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணும் போது அதற்காக நாங்க பிரயாசப்பட்டு கண்ணீர் வடித்து ஜெபித்து அந்த பிள்ளைகளை அடக்குவதற்கு நாங்க முயற்சி செய்வோம்ப்பா. நாங்க எந்த விதத்திலும் சரி, நாங்க ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய், சபைக்கு விரோதமா நாங்க பேச மாட்டோம்ப்பா. அப்படி பேசினா அது எங்க சந்ததியை பாதிச்சிரும் அப்படின்னு நாங்க அறிந்து கொண்டோம். 250 பேரோட நிக்கல, அது ஒரு பெரிய குடும்பத்தையே, பெரிய சந்ததியே பாதித்து விட்டதப்பா. அதனால நாங்க என்ன செஞ்சாலும் சரி, கடைசியில முடிவு எங்க பிள்ளைகளிடத்துல, சந்ததியிடத்துல போகும் என்பதை நாங்க தெளிவா புரிந்து கொண்டோம். இனி நாங்க சத்தியத்துல, உத்தமத்துல நடப்பாண்டவர் அதற்கு அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்து உடைய பிள்ளைகளை கத்த நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இன்று முதல் உடைய பிள்ளைகளை நீங்க பெருபடுங்க. அன்னொரு வாலிபர்களை பொறுப்படுங்க, சிறு பிள்ளைகளை பொறுப்படுங்க, அத்தனை பிள்ளைகளையும் பொறுப்படுத்தி வாழ வைங்கப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகி நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அதை உங்க பிள்ளைகள் மத்தியில் சொல்லிட்டேன். இந்த வசனம் எல்லாம் 30, 60, 100 பலம் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய பாஸ்டர்மாக்கா ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. அந்த ஊழியத்தின் பாதையில பயன்படுத்துங்க தகப்பனே. உடன் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாளுக்கு நாள் புதிய புதிய குடும்பங்களை கத்த நீங்க கொண்டு வாங்கப்பா. இடம் கொள்ளாத அளவிற்கு ஆத்துமாக்களினால நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நிறைய மக்கள் வெளியே இருக்கிறாங்கப்பா, சத்தியத்தை அறியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இழுத்து எசப்பா நீங்க உள்ள கொண்டு வாங்க. ஒரு ஆராதனை 2 ஆராதனையாய் மாறணும், மாலை ஆராதனையாய் மாறணும். அன்றொரு இந்த ஊழியம் பெருகணும்ப்பா. மனப்பூர்வமா இயேசுவின் நாமத்தினால இந்த ஊழியத்தை வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறப்பா. இதற்கு இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போவதாக. இந்த ஊழியத்திற்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக என்று செபிக்கிறப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.